அது ஒண்ணும் இல்ல. எங்க தாத்தா எனக்கு 10 ரூபாய் கொடுத்தாரு. அதுல நான் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டேன். உங்க அம்மாயோட தந்தாங்க. எங்க வீட்டுல வெறும் 5 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கு நான் லேஸ் வாங்கி சாப்பிட்டேன்னா என்ன வெறுப்பேத்துறியா? ஏய், நான் சொல்லி நான் போறேன். காசு சின்ன வெங்காயம் பேரு காசு நான் போய் எடுக்க போறேன். ஏய், நம்ம எடுத்த மாட்டி இப்போ பெரியவங்க தான் எடுக்கிறேன். ஓ, பெரியவங்க தான் எடுக்கணுமா? அப்ப நான் சின்ன தாத்தாவையும் பெரிய தாத்தாவையும் கூப்பிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி எங்க அம்மா கூட்டிட்டு ஓட்ட தக்காளி. என்ன இங்க வரான்? இன்னைக்கு யாரும் கிடைக்கலையா அவனுக்கு? நான் எப்படி இருக்கிற? டேய், அரை மணி நேரத்துக்கு முன்னால் தானே தட்டு நிறைய சோறு போட்டு துணுன்னு இருந்தேன். அந்நேரத்துக்கு நான் கிராஸ் பண்ணேன். அப்பயே பார்த்தேன். இப்போ வந்து எப்படி இருக்கிறேன்னு கேட்குறியா? என்னன்னா நீ பார்த்து 10 வருஷம் ஆச்சா 5 வருஷம் ஆச்சாடா? அது இல்லைண்ணா. என்னடா நாசுக்கா சொரிஞ்சு காட்டுறியா? சாயங்காலம் ஆயிடுச்சுன்னு காலையில் ஏன்னா குளிக்கிறியோ இல்லையோ பட்டை போட்டுக்கிற. ஆனால் சாயங்காலம் அந்த பட்டியே நாரி போகிற அளவுக்கு சரியாடா. உன்ன மாதிரி ஊருக்கு 4 பேர் இருக்கிறான்டா, தெரியுமா? ஆனால் தம்பின்னு உனக்கு நான் ஒருத்தன் தானே இருக்கிறேன். ஒரு தம்பியாக பிறந்ததானடா என் உயிரை எடுத்துருக்கிறேன். இன்னும் 4-5 தம்பியாக பிறந்திருந்தான்னு வச்சுக்கோ, நான் நடு ரோட்டில் தாண்டா தூக்க மாட்டேன்னு சாகணும். நடு ரோட்டில் தூக்க மாட்டிக்கிறியா? ஓரமாக போனால் கூட ஏதோ ஒரு மரம் இருக்கு, அதில் தூக்க மாட்டேன். பேசுறது மட்டும் பாவமாக பேசுகிற பேரு. அப்போ என்னடா நான் போய் தூக்க மாட்டேனுமா? தூக்க மாட்டேனுமா? தாத்தா 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 இங்கே ஒருத்தர் நின்று உயிர் எடுக்கிறான், நீ ஓடியாந்து உயிர் எடுக்கிறியா? நேரா தாத்தா தாத்தா அதான் எல்லாத்தையும் தந்துட்டுனேன். அப்புறம் ஒன்று தாத்தா தாத்தான்னு பேர் எப்படி தெரியுமா வந்தது? அதாவது என் கையில் இருக்கிற சொத்தத்தா, உன் கையில் இருக்கிற துட்டத்தா, இந்த மாதிரி தான்னு கூப்பிட்டு தான் தாத்தா வாங்கிட்டீங்க. நான் என்ன சொல்ல வந்து உனக்கு தெரியுமா? சும்மா என்ன பிடிச்சி திடீர்னுங்கிறா. இந்த ரோட்ல ஒரு பேகுல பணமா இருக்குது தாத்தா. என்னடா சொல்ற? நித்யா போய் இவ்வளவு பொறுமையா சொல்வேன்? வேற பைசா இல்ல, இவர் வேற ஈவினிங் தான் வந்து தருவன்னாரு. ஏமா நித்யா, செலவுக்கு ஒரு 500 ரூபாய் தான் கொடுமா, ஈவினிங் கொடுத்துட்றேன். நீ வேறக்கா, நானே என் வீட்டுக்காரன்ட்டு 200 ரூபாய் கேட்டேன், அதுக்கு இல்லாத சண்டை போடுறான். நீ இன்னும் வந்து என்கிட்ட 500 ரூபாய் கேட்க. நாடி இப்படி போய் சொல்றேன். நேற்று கூட உங்க வீட்டுக்காரன் உங்ககிட்ட 5000 ரூபாய் கொடுத்தது நான் பார்த்தேன். ஒரு 500 ரூபாய் தான் குடுறீ, சாயந்தரம் கொடுத்துட்றேன். அப்ப என் வீட்டுக்காரன் காசு கொடுத்து பார்த்துட்டு வந்தா நீ என்கிட்ட காசு கேட்குதே. இப்போ உன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு பார்க்காத, அடுத்த வீட்டுல என்ன நடக்குது நல்லா நோட்டை கொடு. ஏன்டி இப்படி பேசுற? போன மாசம் நீ காசு கேட்கும்போது கூட 2000 ரூபாய் என் வீட்டுக்காரனுக்கே தெரியாம கொடுத்தேன் இல்ல. நான் வெறும் 500 ரூபாய் தானே கேட்கறேன். இன்னைக்கே கொடுத்துட்றேன்டி நானு, கொஞ்சம் கொடுடி. நீ 2000 ரூபாய் கொடுத்துதான், நான் இல்லைன்னு சொல்ல. அவன் 5000 ரூபாய் கொடுத்ததை பாத்தியே, காலைல அதை புடின்னு போறேன், அதை பாத்தியா நீ? நானே 200 ரூபாய்க்கு அவங்ககிட்ட கெஞ்சி கிடக்குறேன். நான் இன்னும் வச்சுக்கிட்டு இல்லாத மாதிரி நீங்க பேசுங்கிற. ஆண்டி என்ன இங்க வந்து புலம்பிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் கம்முங்க. அம்மா உங்க பேக்ல நிறைய கட்டு கட்டா பணம் இருக்கு. பணமா? ஏன்டி இப்படி கத்தி சொல்ற? ஏக்கா கொஞ்ச நேரம் ஊட்ட பாத்துருக்கத வந்துடுறேன். இரு, 500 ரூபாய் பணம் கேட்டா இல்லன்னா இப்ப கட்டு கட்ட பணம் கொடுத்து என்ன கைட்டு விட்டு போறியா? நானும் வருவேன், வா. அக்கா, அதுல 500 ரூபாய் மட்டும் எடுத்துன்னு அந்த 500 ரூபாய் அப்புறமே திருப்பி குத்துணும் நீ. அடி போடி ஊரா முட்டு நெய்யே, என் கொடாச்சி கையா நான் யார் விட்டு பணத்துக்கு யாரு என் கடன் தர்றது? ஏக்கா நில்லுக்கா, கடத்தாங்க எடுத்து வழிப்புள்ள குறைச்ச கதையெல்லாம் இருக்குது. என் பொண்ணு தானே பாத்துட்டு வந்தா. நீ 500 ரூபாய் எடுத்துன்னு 500 ரூபாய் திருப்பி குத்துணும். ஏண்டி எனக்கு பங்கு கொடுக்க வேற எவனா பணம் தூக்கின்னு போறான்? வாடி வாக்கா. போயிடலாமா? போடுறா அப்படியே. ஏமா நிறுத்துங்கம்மா, சரியான வாயாடி பொம்பளைங்களா இருக்கிறீங்க. யாத்து பணம் எங்களுது? எங்க பேரன் பார்த்துட்டு வந்து எங்க கிட்ட சொல்றான். ஆமா ஆமா, இது எங்களுது. எது உங்க பணம்? எங்க அம்மா கூட்டிட்டு வரதுக்குள்ளே உன் பேரை பார்த்து உங்களுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். யோ, எங்க வீட்டு பொண்ணு சொன்னதை கேட்டியா? ஏக்கா, அது ஏன் பொண்ணுக்கா? ஏய், இப்ப அது அடி முக்கியம், பேக் முக்கியம்டி. ஏமா இந்த பொண்ணு யார் பொண்ணுன்னு முதல்ல முடிவு பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த பணத்துக்கிட்ட வாங்க. நான் கரெக்டா சொன்னேன். காசு மட்டும் கிடைச்சா டெய்லி கட்டிங்கா போட்டிருப்பேன் நானு. யோ, அது எங்க பொண்ணு தான், அவங்க எங்க அக்கா தான். ஒழுங்கா பணத்தை கொடுக்குறீங்களா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுவா? பாத்தியா, ஒரு 500 ரூபாய் கேட்டதுக்கு என்ன பேச்சு பேசுனா? இப்ப இவ்வளவு பணத்தை பார்த்தோன்னே அக்காவா? இரு, உங்க அப்புறம் வச்சுக்கிறேன். தாத்தா, அவங்க கை எடுக்கிறாங்களா இல்லையா? பல்லு வலிக்க 10 நாள் ஊத்தி கச்சினா பாய்சன் ஏறிடும். கடிடா. டேய், நீ வலிக்கிட்டா 10 நாள் ஆகுது. நான் பிறந்துக்கிறேன்னு பல்லே வளர்க்கல பாரு. ஏன்னா பணத்துக்கு வந்தமா இல்ல பல்லு விளக்குற போட்டிக்கு வந்தமா? முதல்ல பணத்தை கொடுங்கண்ணா. அவசரப்படாதடா, உனக்கு கட்டி வாங்கி தரேன். கம்முனு. ஐயோ பணம் போச்சே. ஐயோ பேக். ஐயோ, பணம் போச்சே.
புடிக்காத பேக புடிக்கா இது நம்மள நோக்கி வந்து இது அம்மா நான் மசன்னு பார்த்து நிக்கிற பேக் எங்களுது குடுப்பா குடுப்பா குடுக்காதீங்க என்னம்மா சொல்றீங்க பேக் அவங்களுதுன்றாங்க அப்புறம் நீங்க கொடுக்காதீங்க நல்ல வேலை புடிங்கிட்டீன்றீங்க என்னப்பா நடக்குதுங்க அதுவா நீ வாய முடியா ஏங்க எங்க 3 பேர் லேடிஸ் கிட்ட இருந்து அவங்க 3 பேர் பேக் புடின்னு வந்துட்டாங்க. ஆமாங்க அது எங்க பேக் நாங்க புடுங்க போது மேல போயிடுச்சு அதை தான் நீங்க புடிச்சிட்டீங்க கொடுங்க கொஞ்சம் இல்ல அது வந்து கீழே ஏம்பா குழந்தை வாயை மூடுற ஏதோ சொல்ல வரான் புள்ள அவனுக்கு 10 பாக்கெட் ஓரியோ பிஸ்கட் வேணுமா வாங்கி தரியா அந்த பேக்கை கொடுப்பா எப்பா கொடுக்காதப்பா அதுல பணம் இருக்கு என்னது பணமா ஐயோ கட்டா பணம் ஏமா இத முதல்ல சொல்றது இல்லையம்மா குடியிருந்த கோவில்மா இவனை கடக்கிறானுங்க ஆம்பளை பசங்கனாவே அப்படிதான் குடியா ஆண்டவனா பார்த்து மேல இருந்து பேக் என்கிட்ட கொடுத்தான் இந்த கடவுளா பார்த்து அதுல பணம் இருந்துச்சு இந்த பணம் எனக்கு தான் கிடையாது எங்களுக்கு தான் நாங்க தான் முதல்ல பார்த்தோம் உங்களுக்கு வேணா எங்களுக்கு வேணா எல்லாருக்கும் சரிசமமா பங்கு பிரிங்கப்பா பங்கு பிரிக்கணுமா இது என்ன தாத்தா சொத்தா இது பங்கு பிரிக்குது இது எங்களுது யாரு உங்களுக்கு வானத்துல இருந்து பார்த்து எனக்கு வந்த பணம்டா இதை வச்சுதானே என் வாழ்க்கையே ஓட்ட போறேன் கையேடியா பெரிய மனுஷன் பாக்குறேன் இதை வச்சு தாயா நான் இன்னைக்கு கட்டிங் போடணும் குடியா ஏய் காவாயில உந்த பையா உனக்கு நாடா கட்டிங்க சரி அந்த அக்கா சொன்ன மாரி யாருக்கு வேணா பங்கு பிடிச்சிடும் கொடுங்க விடு என் கையில விடு யோ ஓட மாட்டியா முடியா விட மாட்டேன் பையன் யோ ஓட மாட்டியா முடியா வாங்க அம்மா பிரிச்சுக்கலாமா பிரிக்கலாம் ஏய் பணம் இருக்குது பேக பிரிக்கல அம்மா மொத்தம் 4 கட்டு இருக்குது எனக்கு ஒரு கட்டு இது உனக்கு இருக்கு இருப்பா ஏம்பா உங்களுக்கு ஒரு கட்டு ஏமா உங்க 3 பேருக்கு ஒரு கட்டு இந்தாங்கம்மா இது வந்து பேக் மேல இருந்ததுல எனக்கு ஒரு கட்டு இந்த வந்து மறுபடியும் பிரிக்கணுமா இந்தா தம்பி உங்களுக்கு இந்த 50 ரூபா வச்சுக்க நீ 50 ரூபா வச்சுக்க இந்த நீ 20 ரூபா வச்சுக்க போ 50 ரூபாயா முன்னாடி 50 ரூபாய் ஆகுது பின்னாடி 20 ரூபாய் ஆகுது டேய் அத விடுறா இங்க 500 ரூபாய்க்குது இங்க 400 ரூபாய்க்குது இதுனா திட்டா கிடக்குது ஐயோ டம்மி நோட்டா அதுவும் இல்லாம இங்க ஏதோ பிராண்ட் பேர் எழுதிருக்கு அப்ப இது டம்மி நோட்டா ஏப்ரல் ஃபூல் ஏப்ரல் ஃபூல் அறிவாளி கூட ஏமாறுவான் ஏப்ரல் ஃபூல்